கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் இப்பொழுது பெண்கள் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து இடைப்பட்டு அந்த பெண்மணிகளுடைய வாழ்க்கையிலிருந்து நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதன்படி நாங்கள் நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எலிசபெத் ஈலியாட். அவர் ஒரு புகழ்பெற்ற கிறிஸ்துவ மிஷனரி, எழுத்தாளர், பேச்சாளர். அவர் தனது வாழ்க்கையை கிறிஸ்துவ சுவிசேஷ பணிக்கும் வேதாகம போதனைக்கும் அர்ப்பணித்தார். நாங்கள் இப்போ ஒரு அவுட்டோர் ரெக்கார்டிங்காக சியோன் மலைக்கு வந்திருக்கோம். இந்த சியோன் மலை ஜோசப் ஜான் ஐயா, இதுவும் ஒரு மிஷனரி ஸ்தாபனம். இங்கே பார்த்தீங்கன்னா வருடம் மே மாதத்தில் 8, 9, 10 தேதிகள் மாறும். ஆனால் இந்த குறிப்பிட்ட நாட்களில் நிறைய விஷயங்கள், ஜபங்கள், காலாட்சேபங்கள், பிரசங்கங்கள் நிறைய நடைபெறும். இங்கே நிறைய பேர் தங்களுடைய தேவைக்காக ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு வர்றவங்களும் உண்டு. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் இந்த ஒரு மிஷனரி பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வசனம், மத்தேயு 28வது அதிகாரம் 18, 19, 20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இந்த வசனத்தை எதற்காக நான் சொன்னேன்னா, இது கர்த்தர் நம்மளுடைய அந்த சுவிசேஷ பணியின் முக்கியத்துவத்தை இந்த பேராணையில் நம்ம இதை என்ன சொல்லுவோம், கிரேட் கமிஷனில் அறிவித்திருக்கிறாரு. ஸோ இந்த மிஷனரி பற்றி பார்க்கும் பொழுது அவரோட ஆரம்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டோன்னாக்கா 1926 டிசம்பர் 21 அன்று பிரசல் நகரில் பிறந்தார். அவரது பெற்றோர் பார்த்திங்கன்னா மிஷனரி பணியில் ஈடுபட்டவர்கள். எப்பவுமே நம்மளுடைய பெற்றோர்கள் மிஷனரி பணியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அந்த ஆர்வம், அந்த வாஞ்சை பிள்ளைகளுக்கும் அது தானாக வந்துடும். ஆனால் இப்போ பார்த்திங்கனாக்கா எத்தனை குடும்பத்தில் பிள்ளைகளை ஆர்வத்தோடு இந்த மிஷனரிக்கு பணிக்கு ஈடுபடுத்துகிறாங்கன்றது தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் பிள்ளைகளை டாக்டர் ஆக்கணும், என்ஜினியர் ஆக்கணும், அதுக்கப்புறமா நல்ல ஒரு பெரிய சயின்டிஸ்டாக வரணும், அப்படி ஆசைப்படுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த மிஷனரி பணியில் ஈடுபடுறவங்க குறைவாக தான் இருக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெடிசனுக்கு அப்ளை பண்ணுறாங்க, நீட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் போய் நீட் ரிப்பீட் எழுதுகிறாங்க. அது 2 தடவை 3 தடவை அவங்களோட நோக்கம் அதில் நிறைவேறணுன்ற காரணத்துக்காக அந்த உலக பிரகாரமான இருக்கிற எல்லா காரியத்திலையும் எத்தனை வருஷம் ஆனாலும் சலிக்காமல் செய்கிறாங்க. ஆனால் இந்த மிஷனரி பணிக்காக எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஆர்வமாக ஈடுபடுத்துகிறாங்கன்றது தெரியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எலிசபெத் ஈலியாட்டோட பெற்றோர்கள் ஒரு மிஷனரியாக இருந்தார்கள். அவர்கள் பின்னர் அவங்க முதல்ல வாழ்ந்த இடம் பிரசல். அங்கேருந்து எங்கே குடிபெயர்ந்தார்கள்னா பென்சில்வேனியா. சிறு வயதிலிருந்தே அவங்களுக்கு வேதாகம் மற்றும் மிஷனரி சேவையில் அதிக ஆர்வம் இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ பெற்றோர்கள் நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அந்த மிஷனரி பணியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள நம்ம உதவி செய்யணும். அவங்க சும்மா உலக பிரகாரமாக என் பொண்ணோ இல்லை பையனோ நல்லா படிக்கிறான், நல்லா கை தேர்ந்து எல்லா காரியத்திலும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறான் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய, என்னுடைய பிள்ளையோ இல்லை என்னுடைய மகளோ மகனோ இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டான், இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டான், இயேசு கிறிஸ்துவின் போதனையில் நடக்கிறான், அது எந்த பெற்றோராவது பெருமையாக பேசியிருக்காங்களா, இல்லை நம்ம அதுக்கு முன்மாதிரியாக இருக்கிறோமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் எலிசபெத் ஈலியாட்டோட பெற்றோர்கள் அதில் மிகவும் கவனமாக இருந்தார்கள். அவர் பார்த்தீங்கன்னா வீட்டன் காலேஜில் கல்வி பயின்றார். அங்கேயே அவர் ஜிம் எலியாட் என்பவரை சந்தித்தார். ஸோ 1958
1853 எலிசபெத் மற்றும் ஜிம் எலியாட் வந்து ஈக்குவேடர் என்ற நாட்டிற்கு மிஷனரி பணிக்காக சென்றார்கள். ஸோ அவங்களோட தரிசன பூமி வந்து ஈக்குவேடர். அவங்க பிறந்தது பிரசலா இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்காக அழைத்த இடம் வந்து ஈக்குவேடர். அதுக்கப்புறமா வந்து அங்கே வந்து வேலை செய்தது வந்து பழங்குடி மக்களிடையே அவர்கள் பணிபுரிந்தார்கள். வெரோனி என்ற பழங்குடியின மக்களிடம் சுவிசேஷம் அறிவிக்க அவர்கள் முயன்றனர். 1956 ஜிம் எலியாட் மற்றும் 4 மிஷனரிகள் அந்த பழங்குடியினரால் கொலை செய்யப்பட்டார்கள். உங்களுக்கும் தெரியும், டேவிட் லிவிங்ஸ்டன் வந்து ஆப்பிரிக்காவில் பழங்குடியின மக்களிடையே ஊழியம் செய்ய சென்ற பொழுது அவர் வந்து கொல்லப்பட்டார். அதே மாதிரி தான் இங்கேயும் ஜிம் எலியாட் அப்படின்னா எலிசபெத் எலியாட்டோடைய கணவர் மற்றும் 4 மிஷனரிகளும் அந்த பழங்குடியின மக்களால் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த சம்பவம் வந்து உலகம் முழுவதும் மிகவும் கவனத்தை ஈர்த்தது. அதற்கு பிறகு எலிசபெத் எலியாட் வந்து ஐயோ இங்கே வந்து பழங்குடியின மக்கள் வந்து கொலை செய்கிறாங்க, நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க பயந்து போல அச்சமின்றி அதே மக்களிடம் தொடர்ந்து சேவை செய்தார். பின்னர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இனம் மக்களில் பலர் கிறிஸ்துவ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டனர். ஸோ இவங்க வந்து ரொம்ப தைரியசாலியாக இருந்தார்கள். ஏன்னா அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய எண்ணம் வந்து சுவிசேஷ பணியை அறிவிக்க வேண்டும், ஜனங்களை கிறிஸ்துவத்தில் நடத்த வேண்டும், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் தான் வந்து அவங்க முழு கவனம் செலுத்தினார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிசபெத் எலியாட் வந்து பல கிறிஸ்துவ நூல்களை எழுதியுள்ளார். அதில் முக்கியமானவை வந்து த்ரூ கேட்ஸ் ஆஃப் ஸ்ப்ளெண்டர். அதில் பார்த்தீங்கன்னா ஜிம் எலியாட் மற்றும் மற்ற மிஷனரி கதைகளை அவருடைய ஃபுல் ஹிஸ்டரியை விவரிக்கும் நூல் அது. ரெண்டாவதாக பேஷன் அண்ட் பியூரிட்டி, கிறிஸ்துவ உறவுகள் மற்றும் பரிசுத்த வாழ்க்கை பற்றிய நூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எ சான்ஸ் டு டை, எமி கார்மைக்கல் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி இவர் எழுதியுள்ளார். அவர் உலகம் முழுவதும் கிறிஸ்துவ கூட்டங்களில் பேசி இருக்கிறாரு. ஸோ அவர் ஒரு இடமா வந்து இல்லாமல் உலகம் முழுவதும், எப்படி நம்ம இந்த கிரேட் கமிஷனில் பார்த்தோம்ல, நீங்கள் உலகம் எங்கும் சென்று சகல ஜாதிகளையும் சீஷர் ஆக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல, அதே மாதிரி இவங்களோட பணியில் அவர் வந்து உலகம் எங்கும் சென்று கிறிஸ்துவ கூட்டங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்தார்கள். வானொலி நிகழ்ச்சிகள் மூலமும் அவர்கள் போதித்து பிரபலமானார்கள். நீங்கள் இன்னும் கூட பார்க்கலாம், நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் அந்த அலைவரிசையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி மெசேஜ் வரும். அந்த மாதிரி நிறைய வானொலி நிகழ்ச்சிகள் இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு அவருடைய குடும்ப வாழ்க்கையை நாம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, ஜிம் எலியாட் மரணத்திற்கு பிறகு அவர் அடிசன் லீச் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அவர் மரணித்த பிறகு லாஸ் கிரென் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். எலிசபெத் எலியாட் வந்து ஜூன் 15, 2015 அங்கே வந்து மரணம் அடைந்தார். அவர் கிறிஸ்துவ உலகில் தைரியமாக திகழ்ந்தார். மன்னிப்பு மற்றும் விசுவாசத்தின் உதாரணமாக அவர் நினைவு கூறப்படுகிறார். இங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து கிறிஸ்துவத்தில் வந்து தைரியமாக இருந்தாருன்னு நம்ம வந்து பார்க்குறோம். இதில் அவருடைய கணவர் வந்து ஒன்றாக இருந்தபோது அவர் வந்து கணவர் கொலை செய்யப்பட்டார்கள். அப்போ அவங்க வந்து அதை மன்னித்தார்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு விரோதிகள் இருந்தாலும் நம்மளுக்கு தீங்கு செய்தாலும் நம்ம வந்து மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்கள்ல சில காயங்கள் வந்து நம்ம மனதை விட்டு ஆறாது. என்ன இப்படி கெடுதி பண்ணிட்டாங்களே, நம்மளுடைய வாழ்க்கையை இப்படி வந்து திசை திருப்பிட்டாங்களே, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நன்றாக கர்த்தரை சேவித்து கொண்டு வந்தோமே, ஒரு திடீர்னு ஒரு ஷாக்கோ இல்ல ஒரு அறியாமையினால சில தவறுகள் நடக்கும் பொழுதோ அதை யார் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தினார்களோ அவர்களை வந்து நாம் மன்னிக்க தயாராக இருக்க வேண்டும். மிஷனரி பணியை எடுத்துட்டோம்னாக்கா, ஜிம் எலியாட் மற்றும் சில மிஷனரிகள்
அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தென் அமெரிக்கா நாட்டில் உள்ள அக்வா என்ற பழங்குடியின மக்களிடையே அவர்கள் சுவிசேஷம் சொல்லி வந்தார்கள். அதுக்கப்புறமா இவங்க அந்த மிஷனரி பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இவர்கள் கொல்லப்பட்டார்கள். கணவர் கொல்லப்பட்ட பிறகும் அந்த செல்ஃப்டி பழங்குடியின மக்களிடையே மீண்டும் சென்று வாழ்ந்து வந்தார்கள். அப்போ இந்த தைரியம் எல்லாருக்குமே இருக்காது. நாங்கள் வேலை செய்கின்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு சிறிய சம்பவம் நடந்தாலோ இல்லை ஒரு சிறிய பிரச்சனை நடந்தாலோ உடனே அவங்கள விட்டு விலகி போயிடணும், அவங்ககிட்ட பேசக்கூடாது, அவங்களோட எந்த விதமான தொடர்பும் இருக்கக்கூடாது, அப்படிதான் நம்ம நினைக்கிறோமே ஒழிய மன்னித்து அவர்களை மறந்து எல்லா சம்பவங்களையும் மறந்து நம்ம ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த பண்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பல கிறிஸ்துவர்கள் இந்த மன்னிப்பு குணத்தை அறிய காரணமானவர்கள். இதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா அவர் பலர் புகழ்பெற்ற புத்தகங்களை எழுதியிருந்தார். அதனால் அவர்கள் மிக சிறந்த எழுத்தாளராக அவர்கள் காணப்பட்டார்கள். அதுக்கப்புறமா அவருடைய புத்தகங்கள் எதை மையமாக எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசம், தியாகம், தூய்மை மற்றும் தேவனுக்கான கீழ்ப்படிதல் பற்றி அதை பேசுகின்றன. இப்போ விசுவாசம்னாக்கா நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகள் இடையூறுகள் வந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம எவ்வளவு உறுதியாக இருக்கிறோம். இப்போ வேதாகமத்திலே எடுத்துக்கோங்களேன், ஆபிரகாம் அவர் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவர் அந்த கர்த்தர் உனக்கு அந்த வயது முதிர்ந்த காலத்திலும் நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன்னு சொன்னார். அவர் அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். அதன்படி அவருடைய அந்த வயதான காலத்திலும் அவர் விசுவாசத்தின் அந்த கீழ்ப்படிதல் அந்த குணம் இருந்ததுனால அவர் கர்த்தர் அவருக்கு ஒரு மகனை தந்தார். அதே போல அடுத்தது தியாகம். தியாகம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தான் நம்ம தியாகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அவர் ஜனங்கள் நிறைய பாவங்கள் செய்தார்கள். அந்த பாவத்திலே நாம் பிறந்தோம் வளர்ந்தோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் எத்தனை பாவங்கள் செய்தாலும் நம்மளுக்கு அந்த பாவம் செய்யும் பொழுது ஒரு கில்ட் இருக்கும். ஐயோ இந்த பாவத்தை செஞ்சிட்டோமே, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் பிறந்தாரே, வாழ்ந்தாரே, நமக்காக கஷ்டப்பட்டாரே, நம்மளுக்காக சிலுவையில் அறையப்பட்டாரே அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ நம்மளுக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னாக்கா, கர்த்தர் நமக்காக மரித்தார், நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், அந்த நோக்கத்தோட நம்ம வாழறப்போ அந்த ஃபியர் ஆஃப் கில்ட் நம்ம கிட்ட இருக்காது. ஏன்னா நம்மளுடைய பாவத்துக்காக தான் அவர் ஒரே ஒரு தடவை மரித்தார். அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தூய்மை. அதுக்கப்புறமா ஏன்னா மிஷனரிகளுக்கு முக்கியமாக இந்த அடிப்படை பண்புகள் வேணும். விசுவாசம் இருக்கணும், தூய்மை இருக்கணும், அதுக்கப்புறமா தியாக மனப்பான்மை இருக்கணும். அவங்க எப்பவுமே மற்றவருடைய நலனுக்காக தான் உழைத்தார்கள். எலிசபெத் ஈலியாட்டு கூட பாருங்க, அவங்க சிறு வயதிலேயே போதிக்கப்பட்டார். நம்மளும் எத்தனை பேரண்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, கவனிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சிறு வயதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிக்கப்பட்டார்கள். அந்த அறிவில் வளர்ந்தார்கள், அந்த அறிவில் அந்த ஞானத்தில் வளர்ந்தார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் ஒரு முக்கியத்துவமாக காணப்பட்டது, அர்ப்பணிப்பு இருந்தது. அதனால தான் அவங்களால ஒரு சிறந்த மிஷனரியாக, ஒரு தைரியமான மிஷனரியாக காணப்பட்டார். நம்ம கூட வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் ஏற்படும், தனிமையான நேரங்களை நம்ம செலவழிக்க நேரிடும். அப்போ நம்ம அந்த நேரங்களில் நம்ம மனிதரை சார்ந்து வாழக்கூடாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா நம்ம தவறான பாதையில் செல்ல நேரிடும். சில நேரங்கள் நம்மளுடைய தனிமையை சிலர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, இல்லை தேவையில்லாத சம்பாஷணைகள்,
துன்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட நேரிடும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம வசனத்தில் உறுதியாக, வசனத்தில் தைரியமாக ஒரு அர்ப்பணிப்போடு இருந்தாக்கா கண்டிப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை வழி நடத்துவார். எல்லாவித பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றுவார். நம்ம எதை குறித்தும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ இன்னைக்கு நம்ம எலிசபெத் ஈலியாட்டை பற்றி பார்த்தோம். அவர்கள் எப்படி ஒரு சேவை மனப்பான்மையோடு இருந்தாங்க. முதலாவது அவருடைய ஜெப வாழ்க்கை. ஜெபத்தில் காலை மாலை அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் எப்படி தாவீது தானியேலும் ஜெபித்தார்களோ அதே போல அவர்களும் ஜெபம் செய்தார்கள். ரெண்டாவதாக தன்னை அர்ப்பணித்தார்கள். இப்போ நம்ம ஒரு சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டாக்கா அது ஆசையோடு நிற்கக்கூடாது. நம்ம முற்றிலுமாக நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ப்ரிப்ரேஷன் பீரியடுன்னு ஒன்று இருக்குது. கர்த்தர் எல்லாரையும் ஊழியத்துக்கு அழைக்க மாட்டார். அந்த ப்ரிப்ரேஷன் பீரியடில் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா குறைகளையும் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அப்போ அவருடைய கட்டளைக்கு, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஏன்னா நம்மளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வசனத்தின் மூலமாக பேசுவார். இல்லை யாராவது இவாஞ்சலிஸ்ட், மிஷனரிஸ் யார் மூலமாவது நம்ம பேசுவார். அதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஸோ ஜெபம், அர்ப்பணிப்பு, பெற்றோர்கள். இப்போ இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு விருப்பம் என்னெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க இதெல்லாம் செய்து தர்றாங்க. நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். கடன் பட்டாவது பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள். ஒரு காலத்தில் அந்த கடனை கட்ட முடியாமல், அந்த கடனை செலுத்த முடியாமல் மறித்தும் விடுகிறார்கள். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செலவு செய்யணும். தேவைக்கு மிஞ்சி செலவு செய்யக்கூடாது. அதை பெற்றோர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளிடத்தில் நோ சொல்ல கற்றுக்கணும். ஏன்னா பிள்ளைகள் அவங்களுக்கு தெரியாது பெற்றோர்கள் படுகின்ற கஷ்டமோ, அவர்களுடைய பிரயாசங்களோ, அவர்களுடைய பண பிரச்சனையோ எதுவுமே பிள்ளைகளுக்கு தெரியாது. அதை சிறு வயதிலிருந்தே அவங்க கற்றுத்தந்து வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்கும் பொழுது இந்த மிஷனரிகளை பற்றி எல்லாம் கூட அவங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். ஏன்னா நிறைய பெற்றோர்கள் அந்த காலத்தில் மிஷனரி பெயர்களை தான் வச்சிருக்காங்க. அது எலிசபெத்ன்ற பெயர் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த பெயரில் கூட மிஷனரிகள் இருந்திருக்கார்கள். கர்த்தருக்காக பாடுபட்டிருக்காங்க, உழைச்சிருக்காங்க. தன்னுடைய உயிரையும் அவர்கள் துச்சமாக நினைத்து அவர்கள் கிறிஸ்துவ ஊழியத்தை செய்தார்கள். அதற்கப்புறம் எலிசபெத் ஈலியாட் அவங்க ஒரு தைரியமான பெண்மணியாக இருந்தார்கள். கணவர் மரித்த பிறகும் அதே இடத்துல இருந்து பழங்குடி மக்களுக்காக சேவையை செய்து கொண்டு வந்தார்கள். ஸோ இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படலை. தன் உயிரை துச்சமாக நினைத்தார்கள். ஆனால் ஊழியம் செய்யும்பொழுது பெண்களுக்கு பாதுகாப்பு தேவைதான், அதை நாம் மறுக்கலை. ஆனால் நம் கர்த்தரை சார்ந்து வாழும்போது நம்மளுடைய எதிரிகளை கூட அவர் நண்பனாக மாற்றுவார். ஸோ இந்த இடத்துல அவங்க தைரியமாக அந்த ஈக்குவேடர் பகுதியில் பழங்குடி மக்களிடத்திலே ஊழியம் செய்தார்கள். அதன் பிற்பாடு அவங்க அங்கேயே தன் ஊழிய பாதையில் சிறந்த ஊழியராக விளங்கி நிறைய புத்தகங்கள் எழுதி விசுவாசத்தின் அடிப்படையிலும் தியாகத்தின் அடிப்படையிலும் தூய்மையின் அடிப்படையிலும் எல்லா காரியங்களையும் சிறந்து செய்து அவர் மரித்தார்கள். இதை தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இப்போ ஜெபத்தோடு முடிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் இன்று எலிசபெத் ஈலியாட்டை பற்றி பார்த்தோம். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கிறிஸ்துவ சேவைக்காக அர்ப்பணித்தார்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அவருக்கு இருந்த தைரியத்தை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. கணவனை இழந்தாலும் என்ன செய்வது என்று தனிமையில் வாடும் பொழுது நீர் பரமபிதா, நீர் இருக்கிறீர் என்ற அந்த தைரியத்தை எங்களுக்கு கட்டளையிடும் கர்த்தாவே. எந்த மனிதனையும் சார்ந்து செல்லாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் உமக்காக இந்த நாட்டில் ரத்தம் சிந்தின மிஷனர்களையும் நினைவு கூர்ந்து அவர்கள் செய்த அத்தனை காரியங்களையும் நாங்களும் தைரியமாக செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன்.